புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ரொம்ப பேசு பொருளாகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கேரட் கோல்டை பற்றி தான். ஒரு சவரன் 40,000 ரூபா தாங்க. 40,000 ரூபா இருந்தால் போதும், 9 கேரட்டில் ஒரு சவரனாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த 9 கேரட் கோல்டை பற்றி பேசுகிறாங்க. இந்த 9 கேரட் கோல்டை பற்றி ரீசெண்டாக பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் மத்திய அரசு இந்த 9 கேரட் கோல்டுக்கு BIS ஹால்மார்க் முத்திரை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? இந்த 9 கேரட் கோல்டை வாங்கினா அதோட பியூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், இந்த 9 கேரட் கோல்டோட ரீசேல் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும், இந்த 9 கேரட் கோல்டை வச்சு நம்ம கோல்டு லோன் பேங்க்கில் போய் கோல்டு லோன் வாங்கிக்கலாமா, இந்த 9 கேரட் கோல்டுக்கு செய்கூலி சேதாரம் இருக்கா, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல 9 கேரட் கோல்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் சில விஷயங்களை நம்ம அடிப்படையான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நகை கடைக்கு நம்ம நகை வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையில் BIS ஹால்மார்க் இருக்கா, அதற்கான முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம நகையை வாங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஹால்மார்க் முத்திரை இல்லாத நகைகளை விற்பனையாளர்கள் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த முடிவாக இருந்துச்சு. சரி, அது என்ன ஹால்மார்க் முத்திரை அப்படின்னா, ஒரு நகை அதற்கான குவாலிட்டி செக்குக்கு போயிட்டு அது தரமா அப்படின்னு சொல்லி சோதிச்சுட்டு அதற்கப்புறம் அதில் குத்துறது தான் இந்த BIS ஹால்மார்க் அப்படிங்கிற இந்த முத்திரை. இதை யார் குத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுதான் இந்த தரத்தை உறுதி பண்ணி அதற்கான முத்திரையை குத்துறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஒரு நகை கடைக்கு போகிறோன்னா அதில் BIS ஹால்மார்க் முத்திரை இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஒருவேளை நீங்கள் உங்கள் தாத்தா காலத்திலே பாட்டி காலத்திலே வாங்கின நகை இருந்தால் அதில் BIS ஹால்மார்க் முத்திரை இருக்காது. அந்த நகைகளை நம்ம கடைகளில் கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிக்குவாங்க. ஆனால் புதுசாக ஒரு நகை வாங்குறோன்னா அதில் BIS ஹால்மார்க் முத்திரை இருந்தால் தான் நம்ம அதை வாங்கணும். சரி, ஒரு நகை BIS ஹால்மார்க் முத்திரை இருக்குது, அது குவாலிட்டி செக்குக்கெலாம் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை உறுதிப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம அதை உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எத்தனை கேரட் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். எத்தனை கிராம் அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம். எத்தனை கேரட் தங்கம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். நகையை பொறுத்தவரையும் 24 கேரட் இருக்குது, 22 கேரட் இருக்குது, 20 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது, 14 கேரட் இருக்குது. ஏன் இப்போ 9 கேரட் பியூரிட்டி லெவலில் கூட தங்கத்துக்கு மத்திய அரசு ஹால்மார்க்குக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி இதை கேட்டகரி வைஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட் 20 கேரட் அப்படின்னு பிரிக்கிறாங்களா, அது என்ன கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையோட தூய்மை தன்மையை பொறுத்து தான் இந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. பொதுவாக சுத்த தங்கம் அப்படின்னா அதை 24 கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 24 கேரட்டை பொறுத்த வரையும் அதில் 99% தங்கம் தான் இருக்கும், கொஞ்சோண்டு அளவுக்கு உலோகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுத்த தங்கத்தில் நம்ம எந்த ஒரு ஆபரண தங்கமும் செய்ய முடியாது, அது கட்டிகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுத்த தங்கம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம கடைகளில் வாங்குற தங்கம் பெரும்பாலான தங்கங்கள் 22 கேரட் ஆபரண தங்கம் தான். இந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தை பொறுத்தவரையும் அதோட தூய்மை தன்மை 91.6% தங்கம் அதில் இருக்கும். அதில் பிற உலோகங்கள் 8.4% இருக்கும். இந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தில் ஹால்மார்க் ஸ்டாம்ப் ஒன்று இருக்கும், அதில் தான் 916 அப்படின்னு இருக்கும், 22 கேரட் அப்படின்னு இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 20 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையும் தூய்மை தன்மை பொறுத்தவரையும் 83.3% இருக்கும். பிற உலோகங்கள் அதில் 16.6% இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக 18 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையும் தூய்மை தன்மை 75% இருக்கும். அதுல பிற உலோகங்கள் 25% இருக்கும். 14 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையும் தூய்மை தன்மை 58.33% இருக்கும். இதுல பிற உலோகங்கள் கலப்பு 41.66% இருக்கும். இந்த மாதிரியான 14 கேரட் தங்கத்துல ஹால்மார்க் ஸ்டாம்ப் 583 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். அதற்கு அடுத்தபடியா இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்கதான் 9 கேரட் தங்கத்துக்கும் ஹால்மார்க் முத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 9 கேரட் தங்கத்துல தூய்மை அப்படிங்கிறது 37.5% தங்கம் தான் இருக்கும். இதுல பிற உலோகங்கள் 62.5%, அதாவது 50%க்கும் மேல
ஒருவேளை இதுல பிற உலோகங்கள் தான் இருக்கு. இதற்கான ஹால்மார்க் ஸ்டாம்பு அந்த 375 இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மோதிரத்தை, தங்க மோதிரத்தை கூட நீங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து 9 கேரட் தங்கமா இருந்தா இதுல BIS ஹால்மார்க் முத்திரையும் இருக்கும். இதுல அந்த 9 கேரட் தங்கத்திற்கான உத்தரவாதமான 375 அப்படிங்கிற அந்த நம்பரும் இருக்கும். இதை தான் வந்து நான் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அதிகபட்சமா 24 கேரட்ல இருந்து குறைந்தபட்சமா 14 கேரட் வரையும் BIS ஹால்மார்க் வந்து முத்திரைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் அந்த 9 கேரட் தங்கத்துக்கும் ஹால்மார்க் முத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து 9 கேரட் தங்கத்தையும் வந்து நம்ம நகை கடைகளில் வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 9 கேரட் தங்கம் கூட இனிமே வந்து குவாலிட்டி செக்குக்கெல்லாம் போயிட்டு தான் கடைகளுக்கு வருது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதன் மூலமா வந்து மக்கள் 9 கேரட் தங்கத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 9 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையும் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, இது வந்து 22 கேரட் தங்கம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா? இந்த 9 கேரட் தங்கம் வந்து இதை விட பொலிவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து தங்கத்தை விட 9 கேரட் தங்கத்தில் வந்து எப்படி இருக்கு, தங்கத்தை விட பிற உலோகத்தோட கலப்பு தான் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு காப்பர், துத்தநாகம், அது மாதிரியான பிற உலோகங்கள் கலப்பு தான் இருக்குது. இதனால் பார்க்கறதுக்கு 22 கேரட் தங்கத்தை விட பொலிவு கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அது தங்கம் தான், கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்த தங்கம் தான். சரி, அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு கேள்வி வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கேரட் தங்கத்துக்கு கோல்டு லோன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ வரைக்குமே பெரும்பாலான வங்கிகள் வந்து 22 கேரட் தங்கத்துக்கு வந்து கோல்டு லோன் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சமாக வந்து 18 கேரட் தங்கம் வரையும் தான் கோல்டு லோன் கொடுக்குறாங்க. 18 கேரட்டுக்கு கீழே வந்து எங்களுக்கே சிஸ்டத்தில் வந்து 18 கேரட் வரையும் தாங்க ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான வங்கிகள் சொல்லுவாங்க. 14 கேரட் தங்கம் கூட இப்போ அவைலபிளில் தான் இருக்குது. இருந்தாலும் கூட 14 கேரட் தங்கத்துக்கெல்லாம் வந்து பெரும்பாலான வங்கிகளில், ஏன் எந்த வங்கிகள்லையும் கூட லோன் கிடைக்காது. அப்படியே இனிமேல் 9 கேரட் தங்கம் வந்தால் கூட இப்போ எந்த ஒரு வங்கிகளும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாதுல. ஏன்னா வந்து 14 கேரட்டுக்கே அவங்க இன்னும் கொடுக்கல. அப்படிங்கும்போது 9 கேரட் தங்கம் வந்தால் கூட பெரும்பாலான வங்கிகளில் லோன் கிடைப்பதற்கு சிரமம் தான். சரி, இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கொஸ்டின் வருது. இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி எடுத்துக்கொண்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 24 கேரட்டு 1 கிராம் தங்கம் வந்து 10,609 ரூபாயா இருக்கு. 22 கேரட்டை பொறுத்தவரையும் 1 கிராம் வந்து 9,725 ரூபாயா இருக்கு. அதாவது ஒரு சவரன், நம்ம ஆபரண தங்கத்தோட ஒரு சவரன் வந்து 77,800 ரூபாயா இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு தேதிக்கு 9 கேரட்ல 1 கிராம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,975 ரூபா. அதாவது 9 கேரட்ல ஒரு சவரன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 31,800 ரூபாய். அதாவது இன்னைக்கு தேதியில 22 கேரட்லயே ஒரு பவுன் வந்து 77,800 ரூபாய் இருக்கு. அதே நேரத்தில் 9 கேரட்ல ஒரு பவுன் வந்து நம்மளுக்கு வந்து 31,800 ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் வித்தியாசம் தான் இருக்குது. இதே கண்டிஷன் தான் வந்து நம்மளுக்கு ரீசேலுக்கு வரும்போதும் இருக்கும். ரீசேல் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு 9 கேரட்ல வாங்கின ஒரு சவரனை போய் நம்ம வந்து ரீசேல் பண்ண போறோம் அப்படின்னா, அன்றைய தேதிக்கு 9 கேரட்டுக்கான அந்த கிராம் வந்து 1 கிராம் எவ்வளவோ அதற்கான வேல்யூவில் தான் அதை எடுத்துப்பாங்களே தவிர, அன்னைக்கு வந்து ஒரு சவரன் வந்து 2 லட்ச ரூபா இருக்குங்க, 22 கேரட்டில் 1 கிராம் வந்து 22,000 ரூபா இருக்குங்க, அப்படிலாம் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு தேதியில் 9 கேரட்டில் 1 கிராம் எவ்வளவு இருக்கோ அதற்கான ரீசேல் வேல்யூவில் தான் அதை எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, எதற்காக மத்திய அரசு இந்த இப்போ வந்து 9 கேரட்டுக்கு வந்து அனுமதி, BIS ஹால்மார்க் கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் ஏற்கனவே இந்த மாதிரியான 9 கேரட்ல நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தவரை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை ஆபரணமாக அணியக்கூடிய மக்கள் நிறைய பேர் அதுக்கு ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் தங்கத்தை அவங்கள வாங்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா, 90,000 ரூபா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட ஒரு சவரனுக்கு ஏறிடுச்சு. அப்படிங்கும்போது சாமானிய ஏழை மக்களுக்கு வந்து அது ஒரு எட்டா கனவாகவே இருக்குது. அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் ரேட்டு குறையும் போது அதற்கான பியூரிட்டி லெவலை குறைச்சி ஒரு சவரனை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு 40,000 ரூபாய் இருக்கும்போதே என்னால் ஒரு சவரன் வாங்க முடியும்.
என்ன போட்டு உடம்ப அழகுபடுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குமே தவிர இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஜுவல் லோன் வாங்கிக்கலாம், கோல்டு லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அது வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரீசேலுக்கு வரும் பொழுதும் அன்றைய தேதியில் அந்த 9 கேரட்டுக்கான பியூரிட்டி லெவலை பொறுத்து தான் அதற்கான ரீசேல் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதையும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. சரி, இந்த 9 கேரட் கோல்டுக்கான முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாமானிய மக்களும் வந்து நாங்களும் நகை போட்டுக்க முடியும், எங்களாலையும் நகைகளை வாங்க முடியும், நகைகள் வந்து எட்டா கனி கிடையாது, அப்படி அதை ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் தவிர இதில் வேற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த 9 கேரட் தங்கம் மூலமாக நமக்கு தெரிய வருது.